ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அட்டகாசமான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது நம்ம ஒரு நாள் செய்து வச்சுக்கிட்டோன்னா 3 நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சுவையை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதே அளவுகளோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த குழம்பு ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 1/4 கிலோ கத்திரிக்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயினுடைய காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு மேல் பகுதியில் ஒரு கத்திரிக்காவை 4ஆக கீறி எடுத்துருக்கேன். சொத்த கத்திரிக்காவை இல்லாமல் பார்த்து கட் பண்ணி போட்டுக்குங்க. இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்குங்க. அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்ல சுவையாக இருக்குங்க. அதேமாரி கத்திரிக்காவை ஈரப்பதம் இல்லாமல் ஒரு காட்டன் டவலில் நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ஈரப்பதம் இருந்து எண்ணெயில் போட்டு இது போல் வதக்கும் போது சடன்னு வெடிக்கும். இப்போ ஈரப்பதத்தில் தொடச்சிட்டு கத்திரிக்காவை 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீத இருக்க எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பூண்டு பற்கள், ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் வெங்காயம், தக்காளி, இந்த நம்ம சேர்த்த மிளகு, சீரகம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 30 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை தோலை நீக்கிட்டு முழுசாகவே சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு ஒரு 200 ml தண்ணீரில் நல்லா புளி கரைசலை கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். புளியினுடைய அளவு 15 கிராமுங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 100 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மொத்தம் நான் 300 ml தண்ணி சேர்த்துருக்கேங்க புளி கரைசலோடு சேர்த்து. இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 8 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். 3/4 பதம் குழம்பு சுண்டி வரணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3/4 பதம் குழம்பு இது போல் கொச்சி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்ப. இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் கத்திரிக்காவை கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் குழம்போட. தகன்னு மின்னுது பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த முறையில் தாங்க இருக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னா இது தாங்க அவ்வளோ ருசிங்க.
இந்த மாதிரி நீங்கள் முறையில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. எவ்வளோ போட்டாலும் சாதம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி ருசியில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் ஒரு முறை செய்து கொடுங்க. வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது நம்ம ஒரு நாள் செய்து வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 3 நாள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெடாமல் இருக்கும். நல்லா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதே முறையில் இதே அளவுல இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.